எல்லாம் பனைவன் இனிய காலை வணக்கங்கள். ஓ திருமூல திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்புல 1806 என்று நாம் சிந்திக்கிறோம். அருளே சகலமும் ஆய பௌதிகம், அருளே சகலமும் ஆய பௌதிகம், அருளே சராசரமாய் அகிலம், அருளே சராசரமாய் அகிலம், இருளே வெளியே எங்கும் எனும் எங்கும் ஈசன், இருளே வெளியே எனும் எங்கும் ஈசன், அருளே சகலத்தன் அன்றி இன்றாமே, அருளே சகலத்தன் அன்றி இன்றாமே. இந்த இறைவனுடைய அருளை பத்தி தான் நமக்கு நிறைய சொல்றார். பௌதிகம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். பௌதிகம்னா நம்ம நிலையை பத்தி படிக்கிறது. பூமி அமைப்பு, பிரபஞ்ச அமைப்பு, நிலம், கடல், மலை, அசைவன, உலக தோற்றம் எல்லாமே அவன் அருள்னார். முதலுரையில சொல்லிட்டார், அருளே சகலமும் ஆக பௌதிகம், எல்லாமும் அவன்தான், இந்த பூ உலகமும் அவன் தான் படைத்தான் அப்படின்றாரு. அருளே சராசரமாய் அகிலம் அப்படின்றாரு. இப்ப சராசரம் அப்படின்னா அனைத்துமாக, சகலம்னா அனைத்தும் தான், சராசரம்னால ஒண்ணுத்திலையும் சராசரியாக இருட்டு, வெளிச்சம், அறியாமை, அறிவு எல்லாம் அவன் அருள். அறிவும் அவன் அருள் தான், அறியாமையும் அவன் அருள் தான், இருட்டும் அவன் அருள் தான், வெளிச்சமும் அவன் அருள் தான். அவன் அருள் தான் திருமேனி, அவனின்றி எதுவும் இல்லை அப்படின்றாரு. அப்ப சகலமும் அனைத்து சடப்பொருள்கள், அசைவன அசையாதவன உயிர் பொருட்கள், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய மும்மலங்கள், ஆணவம் கண்மம் மாலை ஆகிய உலகம் இருளாகவும் வெளிச்சமாகவும் ஈசனாகவும் இருக்கின்றது. உருவமாகவும் அருவமாகவும் அனைத்துமாக இருக்கின்றது அவனேதான். இத தடத்த நிலை அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா, இறைவன் செயல் சார்ந்த நிலையை குறித்து இறைவன் தன் இயல்பான தனித்த நிலையிலிருந்து இறங்கி வரான். அதாவது சொரூப நிலையிலிருந்து இறங்கி வந்து உயிர்களுக்கு அருளுகின்றான். உருவம் கொடுத்து, உலக தொழில்களை கொடுத்து, இதுக்கு பேரு தடுத்த நிலைன்னு பேரு. சொரூப நிலையில அவனுக்கு வடிவம், பெயர், குணங்கள் எதுவும் இல்லாம நிலை, தூய நிலை. தடத்த நிலைன்னா வடிவம் உண்டு, செயல்திறன் உண்டு, எஜுகேஷன் உண்டு, இந்த உலகம் படைக்கிறதெல்லாம் தடுத்த நிலையில வர்றது. இப்ப சிவசக்தி அப்படின்றது அண்ட சராசரங்கள், ஐம்பூதங்கள், மும்மலங்கள், 96 தத்துவங்கள் எல்லாமாக அமைவதுதான் இந்த தடத்த நிலையில சிவசக்தியினுடைய ஈடுபாட்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல சொல்றாரு, அருளே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இறைவன் திருவருள் தான். சகலமும் ஆன பௌதிகம் அப்படின்றாரு. பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு உலக பொருட்கள் அனைத்து அவன் தான் காரணம். அருளே சராசரம் ஐநன்றதையன், அசையும் பொருள், உயிரினங்கள், அசையா பொருட்கள், மலை, மரம் அனைத்துமாக இருப்பது அவன் தான்றாரு. அருளே உயிருடன் ஆறருள் ஒன்றி, அப்ப உயிர்களுடனும் அந்த உயிர்கள் பொருந்துள்ள அருளுடனும் இருக்கின்றார். அப்ப அருளே சகலத்தின் அன்றி அன்றாமே. அப்ப உருவத்திருமேனி அவனுக்கும் இருக்குது. இறைவனின் வடிவமும் அருளே தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்றார். நமக்கு ரொம்ப விளக்கமா பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த உலகம், பருப்பொருட்கள் எல்லாமே அவனுடைய அருளுடைய டிஃபரெண்ட் ஷேப்பு. மாலை உலகத்துல இதெல்லாம் நமக்கு அட்ராக்ட் பண்றாரு அனுபவிக்கிறதுக்கு. நாம பார்க்கிற அந்த பிரபஞ்சம், பஞ்சபூதம், பௌதிக பொருட்கள் எல்லாத்துலயும் அவன் அருளால் உருவாக்கப்பட்டதுதான். இதுல நகரும் உயிரினங்கள், நகராத உயிரினங்கள், செடி, கொடி, மலை எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கிறான். அப்படிங்கும்போது நம்மளுடைய கான்செப்டே மாறுது, இறைவனை பார்க்கக்கூடிய நிலையே மாறுது. ஒவ்வொரு உயிரிலும் அந்த உயிர் உணரும் பேரின்பம், அதை நடத்துகின்ற சிவஞானம் இறைவனோடு அருளோடு ஒன்றி பிணைந்து இருக்கின்றது. அப்ப இறைவன்கிட்ட நம்ம உருவமும் அவனுடைய உருவமும் அருளேதான்றார். சகலத்தன் அப்படின்னாக்கா உருவ திருமேனி. அவனை கருணையினாலதான்
அவனுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்றார். அப்படியாக நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா பருப்பொருட்கள், உயிரினங்கள், இறைவனுடைய திருமேனிகள் எல்லாமே திருவருள் மயமே அப்படின்னு. இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம்னா, ஒரு குருவோட சீடனும் இருந்தாங்க. சீடனுக்கு எப்பவும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். குருகிட்ட போய் கேட்டான், இறைவன்லாம் எங்க இருக்கிறான்றீங்க, ஆமா அருளே உலகம்ன்றீங்க, திருமுறள் சொல்றான்னு வர சொல்றீங்க, எனக்கு அந்த மரமும் கல்லும் பஞ்சபூதம் வெறும் பொருளாதான் தெரியுது, இதுல எங்க இருக்கான் இறைவன், இதுல எங்க இருக்குது அருள் அப்படின்னு கேட்டான். அவன் குரு உடனே சொன்னாரு, ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு வாரினாரு. கொண்டு வந்தான். உப்பு எடுத்துட்டு வாரினாரு. போட்டு கலக்குனாரு. கலக்கணும். சரி, உப்ப கண்ணால பார்க்க முடியுதா? இல்ல குருவே. நீர்ல கரைஞ்சிச்சு. சரி, நீரின் மேல் பகுதியை சுவைச்சு பாரு. சுவைச்சா உப்பா இருக்கு ஐயா. நடுப்பகுதி, அடிப்பகுதி எல்லா நீரும் உப்பாதான் இருக்குது. அதான் உலகமும் வெளியில் தெரியும் இந்த பஞ்சபூதங்களும் பௌதிக பொருட்களும் அசையா உயிரினங்களும் அசையாத பொருட்களும் அசையும் பொருட்களும் எல்லாமே சராசரம் தான். நீரில் கலந்த உப்பு போல இறைவன் திருவருளால் எங்கு நிரம்பி இருக்கின்றான். உப்பை இப்படி கண்ணால பார்க்க முடியாதோ, எப்படி சுவையால உணரலாமோ, அது போல உலக பொருட்களை கண்ணால பார்த்தாலும் அவற்றின் இயக்கத்துல இறைவன் அருள் இருக்குதுன்னு நம்ம உணர்ந்துக்கணும். அப்படின்னா இறைவன் எடுக்கும் உருவங்கள்லாம் என்ன, சகலம்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். நீரில் கலந்த உப்பு உறைந்து மீண்டும் கட்டியாவது போல அருவமாக எங்கும் நிறைந்திருக்கும் அந்த அருள் அடியார்களுக்கு உருவமாக வெளிப்படுகின்றான். இறைவனின் உருவமும் அவனுடைய அருளின் வடிவமும் என்று வேறு இல்லை. அப்பதான் சீடனுக்கு உண்மை புரியுது. சரி, அருளே சகலமாய பௌதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். நம்ம டே டு டே அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னு சொன்னா நோக்குநிலை மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட். நம்ம சுத்தி உள்ள பொருட்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாம் நம்ம ஒரு ஜடப்பொருளா பார்க்காம இறைவனுடைய வெளிப்பாடா பார்க்கணும், இறைவனுடைய அருளா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கோணங்கள் மாறுகின்றது. பொறுப்பும் சகிப்பு தன்மை நமக்கு வேணும். அப்புறம் நன்றி உணர்வோட இருக்கணும். கஷ்டங்களை எதிர்கொள்ள பழகிக்கணும். அகவழிபாடும் தியானமும் பண்ணணும். இவ்வளவும் பண்ணோம்னா உலகத்துல அனைத்தையும் மரியாதையுடனும் அன்புடனும் நன்றியுடனும் அணுகுவதுதான் இந்த பாடலின் மெயின் கருத்தாக இருக்கும் என்று கூறி தளத்தை ரத்னவரையும் ஒப்படைக்கின்றேன். முக்கிய நன்றி. நன்றிங்க. அருமையா இருக்கு. திருச்சிற்றம்பலம். திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமலரின் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்பு பாடல் 1806 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருளே சகமும் ஆய பௌதிகம், அருளே சராசரம் ஆய மலமே, இருளே வெளியே எனும் எங்கும் ஈசன், அருளே சகலத்து அவனன்றி ஆமை. இதன் விளக்கமாக கருணகையா தளத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி 5 விதமான தொழில்களை செய்கின்ற இறையருளே உலகமாகவும், அதிலுள்ள இயற்கையாகவும், அதிலுள்ள அசையும் அசையாத பொருள்களாகவும், அதிலுள்ள உயிர்களை கட்டி இருக்கின்ற 3 விதமான மலங்களாகவும், அதாவது ஆணவம், கண்மை, மாயை, அந்த மலத்தினால் உயிர்களுக்கு இருக்கின்ற அறியாமையாகிய இருளாகவும், இறையருள் பெற்ற உயிர்களுக்கு உள்ளிருந்து இறைவன் உணர்த்துகின்ற ஞானமாகிய வெளிச்சமாகவும், அண்டங்களும் அதிலுள்ள அனைத்து பொருட்களின் வடிவமாகவும் இருக்கின்றது. இப்படி இறையருளாக இருக்கின்ற இறைவன் இல்லாமல் இவை எதுவுமே இல்லையா அப்படின்னு அதுல கொடுத்திருக்காங்க. இன்னொரு படத்தில் எடுத்துருப்போம். இது அருள் என்ற ஒரே தத்துவம் எவ்வாறு பொருளாகவும், உயிராகவும், பாசமாகவும், இருளாகவும், ஒளியாகவும், எங்கும் நிறைந்த ஈசனாகவும் விளங்குகின்றது என்பதை மிகச் சுருக்கமாக சொல்கிறது. அருளேங்கிறது இறைவனுடைய திருவருளே. சகலம்ங்கிறது அனைத்து பொருட்களும். பௌதிகங்கிற வார்த்தை பையா சொன்னார்கள். பஞ்சபூதங்களான உலக பொருட்கள் எல்லாமே பௌதிகத்துல சராசரம் அசையும் அசையாத அனைத்து உயிர்களும் அண்ட சராசரம் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். அசையும் அசையாத அனைத்து உயிர்களும் சராசரம். மலம் உயிரை அதன் உண்மை இயல்பை அறிய விடாமல் மறைக்கும் ஆணவ முதலான பாசங்களை மலம்னு சொல்றோம். இருள்ங்கிறது அறியாமையும், வெளிங்கிறது ஞானத்தின் ஒளி, தூய வெளி அப்படிங்கிற அர்த்தத்திலே. ஈசங்கிறது சிவபெருமான் நமக்கு தெரியும். சகலத்தன் அப்படிங்கிறது சகலத்துடன் தொடர்புடையவனாக விளங்கும் சிவனை குறிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முதல் வரியா அருளே சகலமும் ஆய பௌதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் பார்க்கின்ற இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியவற்றின்
பல்வேறு சேர்க்கைகளாக எண்ணற்ற பொருட்கள் தோன்றுகின்றன. திருமூலர் இவற்றின் பின்னாலும் சிவனுடைய அருளே செயல்படுகிறது என்கிறார். அதாவது உலகம் அருளுக்கு வெளியே தனியாக இயங்குகின்ற ஒன்று அல்ல. இரண்டாவது வரியா, அருளே சராசரம் ஆயமானது. இது இன்னும் நுட்பமானது. சரம் என்பது அசைவது, அசரம் என்பது அசையாதது. அதனால் தாவரம் முதல் மனிதன் வரை அசையும் உயிர்களும், மலை, கல் போன்ற அசையாத பொருள்களும் அனைத்திலும் அந்த திருவருளின் இருப்பு உள்ளது. ஆனால் அதே உயிரை சூழ்ந்து மலம் உள்ளது. சைவ சித்தாந்தத்தில் மலம் என்பது வெறும் அழுக்கு அல்ல, உயிரின் உண்மையான சிவஞானத்தை மறைக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய பாச நிலைகளை குறிக்கும். அவற்றையும் இறைவன் அருளின் ஆட்சிக்கு வெளியே வைத்துவிட முடியாது. மூன்றாவது வரி மிகவும் அழகானது. இருளே வெளியே எனும் எங்கும் ஈசன். இங்கே இருளும் வெளியும் என்ற எதிர்ச்சொற்கள் மூலம் ஒரு பெரிய உண்மையை சுட்டுகிறார். நமக்கு தெரியாத போது அது இருள், தெரிந்த போது அது வெளிச்சம். ஆனால் அறியாமையாகிய இருளிலும் ஞானமாகிய வெளிச்சத்திலும் எங்கும் இருப்பவன் ஈசனே. அதாவது இங்கே சிவன் இருக்கிறார், அங்கே இல்லை என்ற இறைவனுடைய இருப்புக்கு எல்லை போட முடியாது. அறியாமை நிலையிலும் அவனுடைய அருள் இருக்கிறது, ஞானம் மலரும் நிலையிலும் அவனுடைய அருள் இருக்கிறது. கடைசி வரிதான் பாடலின் உச்சம். அருளே சகலத்தன் நன்றி இன்றாமே. இங்கே ஒரு மிகப்பெரிய கருத்து வருகிறது. சிவனை அடைவதற்கான வழி அருள் மட்டுமல்ல, சிவனுடைய வெளிப்பாடே அருளாகும். உலகம் அருள், உயிர்கள் அருள், அறியாமை அருளின் ஆட்சி, ஞானம் அருளின் வெளிப்பாடு, இறைவன் அருளின் முழுமை. இவை அனைத்தையும் ஒரே தொடரில் திருமூலர் இணைக்கிறார். மிக முக்கியமான நுணுக்கம் என்ன? இந்த பாடலை எல்லாமே சிவன் என்று மட்டும் எளிமைப்படுத்திவிடக் கூடாது. திருமூலர் சொல்வது இன்னும் நுட்பமானது. எல்லாவற்றிலும் சிவனுடைய திருவருளின் செயல்பாடு உள்ளது. உயிர் தனது உண்மை இயல்பை மறந்து பாசத்தில் சிக்கியிருக்கும் போது அருள் அதை விட்டு விலகவில்லை. அந்த அருளே ஒரு கட்டத்தில் ஞானமாகி உயிருக்கு தன்னுடைய உண்மை நிலையை உணர்த்துகிறது. அதனால் மலமும் அருளின் ஆட்சிக்குள், மலத்தை நீக்கும் ஞானமும் அருளின். இந்த பாடலின் சாரமாக எப்படி சொல்லலாம்? உலகமாக தோன்றுவதும் அருள், உயிர்களாக விளங்குவதும் அருள், அறியாமையை அனுபவிப்பதும் அருளின் ஆட்சிக்குள், அறிவாக விழிப்பதும் அருள். இவை அனைத்திற்கும் ஆதாரமாக எங்கும் நிறைந்திருப்பவனே சிவன். இதுதான் திருவருள் வைப்பு என்ற அத்தியாயத்தின் ஆழமான நோக்கம். அருளை ஒரு தனி நிகழ்வாக பார்க்காமல் இந்த முழு பிரபஞ்ச இயக்கத்தின் ஆதாரமாக காண்பதே இந்த பாடலின் சாரம். அம்மா பௌளமணி அம்மா, ஏமா நீங்க மகேஸ்வரன் ஐயா, யார் செல்வ ஐயா, யாரும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மேல வரலாம். வேற யாரும் வரல. ஐயா அழகேசன் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. வேற யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிறைவு செய்து கொள்ளலாமா? கருத்து குறிப்பிடுங்க, குறிப்பிடுங்க. உங்களுக்கும் இல்லைன்னா சரி, நிறைவு செய்து கொள்ளலாங்க. நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலன் கூற்றுக்கேற்ப வந்திருந்து செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பர்களுக்கு மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சுவாசம் நிகழ்ச்சி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.
வர சொல்லிருக்கீங்க சொன்னாவ நீங்க வர சொல்லிருக்கீங்க எப்ப நாளைக்கு போங்களா உடம்பு நல்லா இல்ல நாளை நீங்க தானே திருச்சி போறீங்க நாளைக்கு போங்கப்பா